வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் ஹியூஜ் ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஸோ கேர்ள்ஸ் ஷாப் பண்ண எப்படி பண்ணுவாங்க, எங்க காசு போகுதுன்னே தெரியாது. அதே மாதிரி தான் நானும் கொஞ்சம் கல்லாவை தீர்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக என்னெல்லாம் வாங்கியிருக்கேங்கிற ஷாப்பிங் vlog தான். ஸோ வீடியோவை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பூ வந்திருக்கு. ஸோ இந்த பூ வந்து இது இவ்வளோ சேர்த்து 20 ரூபாய். இந்த பூ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரிதா, அழகா இருக்குல்ல இந்த பூ, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? அழகா இருக்கா? ஸோ இந்த பூ தான் வாங்கியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது இவ்வளவு 20 ரூபாய். நாங்கள் விளக்கு வேற வைப்போம்ல, ஸோ சாமிக்காகவும் சேர்த்து தான் வாங்கியிருக்கோம். அந்த பூ எடுத்துருவேன், ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்ஸு. இந்த பர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ சொன்னாங்க? 180 சம்திங் சொன்னாங்க. சாரி 200 சொன்னாங்க. அடி வச்சு குறைச்சி வாங்கியிருக்கு. இந்த இது தொங்கிட்டே இருக்கா. இதில் என்ன ஸ்பெஷல்னா, மொத்தம் 2 ரேக் இருக்குது. இதில் வந்து ஃபோன் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம கார்டு அப்புறம் கேஷ் இதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். அப்படி 2 ரேக் இருக்குது. ஸோ தனித்தனி ரேக்காட்டு இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. பர்ஸ் வந்து எப்போவுமே நமக்கு கேர்ள்ஸ்க்கு பிடிக்கல. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 150 ஆச்சு. 200க்கு உள்ளதை 150க்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இது ஒரு பர்ஸு. இது மம்மிக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்கனோண்டு நம்ம அம்மாமாருங்க எல்லாம் கொண்டு போவாங்கல்ல, அதுக்காக. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் வேறு கலர் தான் பார்த்தோம், ஆனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இந்த கலர் வாங்கினேன். இதுவுமே இங்கே ஒரு ஜிப், ஆனால் சூப்பர் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஜிப் வச்சு இங்கே 2 ஜிப் வச்சு அம்மாமாரங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேகு. இதோட ப்ரைஸ் வந்து 180 சொன்னாங்க, ஆனால் 150க்கு கம்மி பண்ணி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக பார்கிங் பண்ண கொஞ்சம் படிச்சிருக்கேன். இல்லைன்னா ஊரில் இருக்கவங்க என்ன பண்ணுவேன், கேட்குற காசு அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் பார்கிங் பண்ண படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னதுன்னா, ஐஃபோன் சார்ஜரோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெயின்போ மாதிரி இந்த இது வரும், ஒயிட் கலர். எனக்கு ஒயிட் கலர் சார்ஜர் இருந்ததுனால ஒயிட் கலர் யோசித்தேன், ஒயிட் கலர் போட்டால் அழுக்காகுமா அப்படின்ட்டு. பட் பரவாயில்ல, எப்படியோ இருக்கட்டும் அப்படின்னு பிளாக் வாங்கலான்னு இருந்தால் நான் வேண்டாம், ஒயிட்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு ஒயிட் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுவேன். இதோட ரேட் வந்து 150. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாளாக என்னோட விஷ் லிஸ்ட்ல இருந்த இந்த கேஸ். அழகா இருக்குல்ல, ஃபுல்லாக ஸ்டோன். ஆனால் இந்த ஸ்டோன் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, பட் ஸ்டோனோட இருக்கனால சூப்பராக இருக்கும். நான் அதில் ஒரு பவுச் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 180. ஆக்சுவலாக இந்த பவுச் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அதுக்காக ஃபோன் பவுச் வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த கவரில் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே போட்டு வச்சிடலாம், ஏன்னா அப்புறமா போடணும்னு நினச்சா நடக்காது. ஸோ ஒரு கவர் ஓவர். அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னா, தண்ணி. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஆக்சுவலாக இவங்க காட்டுறேன். இது வந்து இப்படி இருக்கும். இது வந்து இங்கே இருக்குல்ல, ஆன் பண்ணணும். இந்த சார்ஜர் வந்து போட்டுட்டு சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி நம்ம தண்ணி கேன் மேலே வச்சிங்கன்னா வாட்டர் சப்ளை ஆகும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு. அந்த இதில் வந்து இல்லை, இது வந்து இப்போது அப்டேட்டான வெர்ஷன் இப்போ உள்ளது. இது வந்து ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு ரேட்டு. சரியா, ஒரு கடையில் 350 இருந்துச்சு, நான் வாங்கலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் 300 சொன்னாங்க, 250க்கு வாங்கிட்டேன். ஓகே திக்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து மொபைல். இது ஆக்சுவலாக எனக்கு பைக்கில் வந்து மாட்டணும்னு இருந்தேன். பட் இது சரி, நம்ம இப்போ லைவ் நிறைய போகிறோம்ல, அப்போ வந்து கிச்சனில் நம்ம கிச்சனில் வந்து நமக்கு பிடிச்ச இடத்துல இதை ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸுக்காக இது ஒன்று வாங்கியிருக்கேன். மொபைல் ஸ்டாண்டு. மோஸ்ட்லி லைவுக்காக தான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கும் லைவ் இருக்கும். ஸோ லைவை மிஸ் பண்ணாமல் ப்ளாக் பார்த்துட்டு நைட்டு லைவுக்கு வந்துடுங்க. ஓகேவா கைஸ்? இதோட ப்ரைஸ் வந்து 350 சொன்னாங்க. ஃபைனலாக 280க்கு முடித்தோம். பார்கிங் தான் கைஸ். ஆக்சுவலாக அவங்களுக்கு லாபம் இல்லைன்னா கண்டிப்பாக தர மாட்டாங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் லாபம் இருக்கும். ஸோ இது 2 வாங்கியிருக்கேன்னா, அதுக்கப்புறம் இந்த பவுச்சில் இந்த கவரில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு குட்டியோண்டு பர்ஸு. ஆக்சுவலாக இது வந்து வேலிட் பர்ஸ். ஓகேவா? கார்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஏதாவது மெயின் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ஏடிஎம் கார்டு அதெல்லாம் வச்சுக்க தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் கேஷும் வச்சுக்கலாம் உங்களுக்கு. இது ஒரு குட்டியோண்டு பர்ஸு. எனக்கு ரீசெண்டாக வயலட் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் ஒரு குட்டியோட பர்ஸ். இது ரொம்ப ரேட்டு. சரியா, ஒரு கடையில் 250 மேலே சொன்னாங்க. ஃபைனலாக 140க்கு வாங்கியிருக்கேன். ஒரு 2-3 கடை தாண்டி. நல்லா இருந்துச்சு அப்படின்னு.
அதுக்கப்புறம் இது என்னன்னு சொன்னா இப்போ நம்ம தானே சமைக்கிறோம், ஸோ நம்ம கொஞ்சம் குடும்ப பெண் ஆகிட்டோம். அதனால 20 ரூபாய்க்கு இஞ்சி, 20 ரூபாய்க்கு எலுமிச்சப்பழம், அப்படி 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஒத்து தான். அதுக்கப்புறம் செருப்பு, இது வந்து ஸ்லிப்பர் பிளாக் வந்து என்கிட்ட எவ்வளோ செருப்பு கலெக்ஷன் இருக்குங்கிறத ஒரு தனி வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஸோ போடலாமா வேண்டாமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்லிப்பர் நான் மெயினாக வாங்குறதுக்கு இதே மாதிரி உள்ள எல்லாமே இங்கே நிறைய கீல்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து கீல்ஸ் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, 200ன்னு தந்தாங்க. ஸோ ஃபைனலாக இதே வாங்கிட்டேன். இந்த கலர் வாங்கினேன், பட் செட் ஆகுமான்னு தான் எனக்கு தெரியலை, பார்ப்போம். ஸோ இதில் இருந்ததும் ஓவர், இந்த பவுச்சும் ஓவர், இதையும் இந்த சைடு வச்சிடணும். அதுக்கப்புறம் இது வந்து க்ராக்ஸ் மேலே இப்போ கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டேன். யாருக்கெல்லாம் க்ராக்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒயிட் வச்சு சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல, அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. இங்கே வந்து என்னென்னா ஒரு மாதிரி இது வந்து எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். பாரிஸ் ஸ்டார் இல்லை ஒரு இது என்னோட லக்கி நம்பர் 5, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தெரியுதா? இல்லை 5 அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. இது ஒரு க்ராக்ஸ் வாங்குறேன். இதோட ரேட் வந்து 350 சொல்லி 300க்கு தந்தாங்க, சரியா? ஸோ மோஸ்ட்லி ஸ்ட்ரீட்டில் எல்லாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா பார்கெனிங் பண்ண கற்றுக்கோங்க, அதுதான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு லாபம் இருக்கிறனால தான் நமக்கு பார்கெனிங் பண்ணாலும் தராங்க. யாருமே லாபம் இல்லாமல் நமக்கு தர மாட்டாங்க, ஓகேவா? ஆனால் நாங்கள் ஏமாந்த தருணம் எங்கன்னா இந்த பேக்கில் தான் வாங்கம்பளே போயிருச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை நான் லைவில் சொல்கிறேன். ஸோ லைவை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரியா இப்படி ஆச்சுங்கிறது தெரியும். ஸோ இது 200 ஒர்த்து தான், பட் இது வந்து ஒரு சம்பவத்தினால அத்து போச்சு. அதுவும் வாங்கி ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே அத்துருச்சு. அதுதான் லைட்டாக வந்து ஷேர்ட் ஆயிடுச்சே தவிர அல்லாமல் ஓகே, நல்லா இருக்குல்ல. நம்ம ஒரு நல்ல குர்த்தியெல்லாம் போட்டுட்டு எங்கேயாவது வெளியில் போக்கு ஒரு பவுச், கொஞ்சம் ஒரு இந்த பவுச்செல்லாம் வச்சுக்கலாம். அது ஒரு சின்ன பவுச் வாங்கினா அதே வாங்கி மொபைலையும் தாராளமாக வச்சு நம்ம ஒரு இடத்துக்கு அழகாக அப்படி போட்டுட்டு போகலாம். பட் அத்துடுச்சு. இன்னொரு செருப்பு, இது வந்து பிங்கும் வயலட்டுன்னு சொல்ல முடியாது, வயலட், லைட் வயலட் மாதிரி. இது வாங்க காரணம் வந்து எனக்கு இந்த நார்மல் கீல்ஸ் வந்து ஓகே இல்லை, இப்படி எல்லாமே கீல்ஸாக இருக்கா. ஸோ நம்ம கொஞ்சம் கட்டை சில இடத்துல வந்து நெட்டே நம்மளை காட்டிக்கணும். ஆனால் நான் நிறைய செருப்பு பார்த்துருக்கேன். இது எனக்கு போட்டு பார்க்க ஓகே, காலுக்கு அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வாங்கினேன். இது வந்து 350க்குள்ளே 300க்கு தந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் நான் குடும்ப பெண்ணாட்டு பட்டட்டோ, கேப்சிகம், இதெல்லாமே 20 ரூபாய் தான். இது லாபமாக நஷ்டமானு சொல்லுங்க, சரி? இந்த 2 கேப்சிகமும் 20 ரூபாய், இந்த பொட்டட்டோ எல்லாம் 20 ரூபாய். ஸோ இது ஒரு செட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்? சாக்ஸ். நம்ம வந்து ஜீன்ஸ் கூட இப்போ மோஸ்ட்லி இப்போ பார்த்தாலே தெரியும், ஜீன்ஸ் நம்ம அதிகமாக போடுறோம். ஸோ ஜீன்ஸு கூட போடுறதுக்கு ஷூ போடுவோமா, அதுக்கு அதில் போடுறதுக்கு ஆங்கிள் சாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது 3மே சேர்த்து 100 எடுத்தால் 40 ரூபாய்னாங்க, 3 எடுத்தால் 100 ருபீஸ். ஸோ இது வாங்கினேன். இது வந்து கையெல்லாம் பைக் ஓட்டமாக லைட்டாக கருக்குது. நம்ம ஆல்ரெடி கருப்பு தான். நீங்கள் இப்போ மனசில் என்ன யோசிப்பீங்கன்னு தெரியும், நீ என்ன அழகாவா இருக்க, அழகா இல்லைங்க, இருக்கதே நமக்கு எடுத்துக்க கூடாதுல்ல. ஸோ பைக் ஓட்டமாக கையில் போடுறதுக்காக அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள தேவையான திங்ஸாக தான் இருக்கும். இது வந்து பர்சனல் யூஸ், ஓகே, பெண்களின் தேவைக்கான ஒரு அத்தியாவசிய பொருள். அதுக்கப்புறம் இந்த இதில் 4 பேரக்காங்க 20 ரூபான்னாங்க. ஆனாலும் வாங்கினேன். நம்ம ஊர்லலாம் சும்மா கிடக்கும். இங்கே பார்த்தீங்களா 20 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய நிலவை. 4 பேரக்காய் 20 ரூபா. இல்லை 3 கேப்சிகம் இருந்துருக்கு 20 ரூபா. சாரி, ஒன்று இங்கே இருந்துருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இதில் மொத்தம் எத்தனை மாதுளை இருக்குது? 1 கிலோ 100 ரூபாய்னாங்க. ஆனால் 4 மாதுளை தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ரெட்டில் இல்லாமல் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருந்துச்சு. அப்படி 4 மாதுளை வாங்கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே என் பர்ஸை காலி பண்ணிட்டேன். ஜிபேயும் சரி என் பர்ஸும் சரி இப்படி இருந்தது, வரம்ப இப்படி ஆகி பஸ்ஸில் போய் வந்திருக்கீங்க. பாவம் பார்த்தீங்களா என் நிலமை. ஸோ இந்த ஷாப்பிங் vlog இப்படி தான் போச்சு. இதெல்லாம் ரேட் எப்படி, ஓகேவா இல்லையான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த ஒரு vlogல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி. பாய்.